குட்டி குட்டி கதைகள் மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 45. இன்னைக்கு ஹெட்டிங் என்னன்னா, யுவர் லைஃப் இஸ் யுவர் தாட்ஸ். நம்ம எண்ணம் போலதான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். பார்க்கலாமா? எ மேன் இஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட். ஒரு மனுஷன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பிகாஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹி ஸ்டேட் இன் டிலாபிடேட்டட் ஹால். அவன் டயர்டா இருந்ததுனால ஒரு டிலாபிடேட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து பாருங்க புதுசு. அப்படின்னா கைவிடப்பட்ட பாழடைஞ்ச அந்த மாதிரி ஒரு மண்டபத்துல தங்குறான். while he was resting, அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது a voice was heard, ஒரு குரல் கேட்குது. that voice said, you have got lucky, உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. he opens his eyes, gets scared and asks, பயத்தோட கண்ணை திறந்து பார்த்து கேட்குறான், what is it, அது என்னது அப்படின்ட்டு. dig under the tree next to you, உனக்கு அடுத்து இருக்கிற மரத்துக்கு அடியில தோண்டிப்பாரு அப்படின்னு. he dug and found a full bag full of gold coins. அவன் தோண்டி பார்த்தா ஒரு பேக் ஃபுல்லா கோல்டு காயின்ஸ் இருக்கு. he is very happy and asking, சந்தோஷமா கேட்குறான், can I take it, அதை எடுத்துக்கட்டுமா. take that bag but leave only what you feel like. அதாவது டேக் தட் பேக் எடுத்துக்கோ, பட் லீவ் ஒன்லி, அது ஒரு விஷயம் என்னன்னா, வாட் யூ ஃபீல் லைக் கிவிங் மீ ஃபார் மை செல்ஃப் அண்ட் கோ. அதாவது உனக்கு மனசு வந்து மனசார நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சின்னா கொஞ்சம் அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுது அந்த குரல். he puts 1 or 2 coins back under the tree. அந்த குழிக்குள்ள 1-2 காயின் மட்டும் போடுறான். can you only give that much, இது மட்டும் தான் உன்னால கொடுக்க முடியுமா. he puts in 3 more coins unwillingly. unwillinglyனா மனசே இல்லாமன்னு அர்த்தம். மனசே இல்லாம இன்னும் 2-3 காயின் போடுறான். he சொல்லட்டுமா, he took the bag and left. பேக் எடுத்துட்டு போயிட்டான். he will come back again after 2 days. 2 நாள் கழிச்சு மீண்டும் வரான். he says very sadly, சோகமா சொல்றான், he lost my bag, sorry I lost my bag, நான் தொலைச்சிட்டேன் பேக் அப்படின்ட்டு. the voice said with smile that, அந்த குரல் வந்து சிரிச்சுட்டே சொல்லிச்சான், the bag had gone to the person it was supposed to reach. supposed அப்படின்னா அதுக்கு உரியவங்க கிட்ட அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. he looked confused, குழப்பத்தோட பார்க்கறான். வாய்ஸும் மேனும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. the bag got to the right person அப்படின்னு வாய்ஸ் சொல்லுது. அந்த பேக் வந்து கரெக்டான பர்சன்ட்ட சேர்ந்துருச்சு. I can't understand, எனக்கு புரியல. gold needed to be delivered to someone from here. அதாவது அந்த தங்கம் ஒரு, அதாவது அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட போய் சேரணும், இங்கேருந்து அங்கே போகணும். I used you as a mediator for that. நான் உன்னை மீடியேட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. மேன் சொல்றாரு, is there nothing for me then? அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா இதை செஞ்சதுக்காக அப்படின்ட்டு. what you gave me under the tree over there, that's for you only. எனக்காக கொஞ்சம் வச்சுட்டு போனில, அது உனக்காகத்தான் நான் கேட்டேன், அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. if I had known, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா, it was for me, அதாவது இது எனக்கு தான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, I would have kept more, நிறைய கொடுத்துருப்பேனே, நிறைய வச்சிருந்திருப்பேனே. speak with smile, அந்த வாய்ஸ் சிரிச்சுட்டே சொல்லுது, what you intend to give to others is what you will receive. நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். so love others as you love yourself. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அது மாதிரி மற்றவங்களையும் நேசிங்க. and life will be beautiful. அப்புறம் வாழ்க்கையே அழகா இருக்கும். இன்னைக்கு இது போதுமா, முடிச்சுக்கலாமா. நாளைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். குட்டி குட்டி வீடியோவை போடலாம், அப்படியாவது பார்க்குறீங்களான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். சொல்லி முடிச்சிட்டேன். பாய்.